Hello students, 10th Tamil first midterm exams ka important 2 mark question, 3 mark question, 5 mark question, 8 mark questions. உங்களுக்கு இயல் 1 இயல் 2 இந்த ரெண்டு இயலுமே வந்து இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கு ஃபுல்லாக இருக்குது. டெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025ல சேஞ்ச் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு புதிய பாடத்திட்டம் தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த புதிய பாடத்திட்டத்தில் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் வந்து இந்த வருஷம் வந்திருக்கோ அந்த கொஷின்ஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி ஏற்கனவே அதாவது 2024 வரையும் ஓல்டு புக்கில் இருந்த கொஷின்ஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் குருவினா சிறுவினா நெடுவினா இதை எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு இயல் 1 இயல் 2க்கான புக் பேக்கில் நான் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. 1 மந்த் பேக்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் எக்ஸாம்ஸ் நெருங்கிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம். ஸோ இன்னும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிஃபை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு வெறும் புக் பேக்கில் இருக்க குருவினா சிறுவினா நெடுவினா மட்டும் சொல்லலை பிள்ளைங்களா. மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடு இதில் எது அதிகபட்சமாக வந்து மிட்டம் எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க அதில் நீங்கள் எதெல்லாம் அட்டன் பண்ணால் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், டாப்பராக இருக்கவங்க எதெல்லாம் படிக்கணும், ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க எதெல்லாம் மிஸ் பண்ணாமல் படிக்கணும், இந்த மாதிரி டீட்டெயில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் தரமான வீடியோஸ் தான் போடுறோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கவங்க இம்மிடியட்டாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 10th தமிழ் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின், அதாவது 100% கட்டாயம் வரக்கூடிய கொஷின்ஸ் இயல் 1ல் இயல் 2ல் என்னென்ன இருக்குன்னு தெளிவாக பார்த்துருவோம். உங்களுக்கு 2 இயல் தான் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய இருக்குது. ஸோ ஜூன் மந்த் ஜூலை மந்த் போர்ஷனில் 2 இயல். ஸோ அதில் படிக்க வேண்டிய என்னென்ன குருவினா சிறுவினான்னு பார்த்துருவோம். குருவினா 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பலகை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. இது வந்து இந்த வருஷம் புதுசாக கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணாமல் படிங்க. இது வந்து டாப்பர், ஸ்லோ லேர்னர்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக படிக்கணும். அதாவது 3 டைப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா இந்த டாப்பர், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்லோ லேர்னர்ஸ் 3 பேரையும் குறிக்கும் சரிங்களா. ஸோ 3 டைப் ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுக்கோங்க. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துமே. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம்பெற்றுள்ள, அதாவது இந்த அடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களோட பெயர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த வருஷம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 3 டைப் ஸ்டூடெண்ட்ஸுமே படிச்சுக்கோங்க. கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. இந்த பாடல் அடிகளில் இருக்க எதுகை சொற்களை கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி தான். ஸோ எல்லாருமே படிச்சுக்கோங்க. எதுகை சொற்கள் அப்படின்னா அந்த வார்த்தைகள், அதாவது கொள்வோர் கொள்க அப்படின்னா அதில் 2வது எழுத்து இல் சேமாக இருக்குது. ஸோ இந்த வார்த்தையை எடுத்து எழுதி அந்த இல்ல அண்டர்லைன் பண்ணி நீங்கள் எதுகை சொற்கள்னு எழுதணும். அடுத்து குறைப்போர் குறைக்கனா 2வது எழுத்து ரை, குறைக்கல்னு 2வது எழுத்து ரை. ஸோ இதை எடுத்து எழுதி நீங்கள் அண்டர்லைன் பண்ணலாம். இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி நீங்கள் எடுத்து எழுதணும். இது எதுகை சொற்கள். மோனை சொற்கள் அப்படின்னு பார்த்தோன்னா முதல் எழுத்து ஒன்று வருவது. கொள்வோரில் கோ, கொள்கல கோ, இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. அதே மாதிரி குறைப்போர் குறைக்க, இதுல முதல் எழுத்து கூ சேமா இருக்கு, அதெல்லாம் மோனை. உள்வாய் உடம்பு, இதெல்லாம் முதல் எழுத்து ஊ சேமா இருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்து எழுதலாம் சரிங்களா. அது ஈஸி தான், பார்த்துக்கோங்க. சொல் வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்கள். இது இந்த வருஷம் புதுசாக இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். 100% அடித்து சொல்கிறேன், இது கண்டிப்பாக வரும். 3 டைப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுமே படிங்க. கட்டுரை படித்த இச்சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவை பயன்படுத்தி தொடரை விரித்தெழுதுக. இதுவுமே வந்து ஒரு நியூவாக கொடுத்த கொஷின். ஸோ 100% கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவுமே 3 ஸ்டூடெண்ட்ஸுமே படிச்சுக்கோங்க. 3 டைப்ஸுமே. மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகள். இதுவும் வந்து இந்த வருஷம் நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட். தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டியுள்ளனர். இதுவுமே நியூ கொஸ்டின், இந்த வருஷம் தான் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. நமக்கு உயிர் காற்று, காற்றுக்கு வரம் மரம், மரங்களை வெட்டி எறியாமல் நட்டு வளர்ப்போம். இது போன்று உலக காற்று நாள் விழிப்புணர்வுக்கான 2 முழக்கத்தொடர்கள். ஸோ கண்டிப்பாக இதுவுமே வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. இது பழைய கொஷின்ஸ் தான், இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ், ஓல்டு கொஷின்ஸ்லேயே. ஸோ இந்த 8 கொஷின்ஸுமே கண்டிப்பாக ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல் 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா. இந்த வீடியோவில் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எதெல்லாம் நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேனோ அதை முதல்ல படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மற்ற கொஷின்ஸை செகண்ட் படிங்க.
சிறுவினா வந்து உங்களுக்கு 3 மார்க் கொஷின்ஸில் கேட்குறாங்க. தமிழெண்ணே வாழ்த்துவதற்கான காரணம், இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் படிங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் முதற்கொண்டு 3 டைப் ஸ்டூடெண்ட்ஸுமே படிச்சுக்கோங்க. புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது, இதுவுமே 3 டைப் ஸ்டூடெண்ட்ஸுமே படிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். உயிராக நான், பல பெயர்களில் நான், 4 திசையிலும் நான். இதில் வந்து நீர் வந்து தன்னை பற்றி பேசினால் என்னவா பேசும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட். டாப்பர்ஸ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை கூறுக, இது 3 டைப் ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா படிங்க. நெடுவினா, நிறைய நெடுவினா இருக்குது. நெடுவினாவை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து புக் பேக்கில் இருக்க அந்த நெடுவினா மட்டும் கிடையாது, மொழியை ஆள்வோம் மொழியோட விளையாடலில் நிறைய கடிதம்லாம் இருக்குது. ஸோ அந்த கடிதம்ல எதெல்லாம் படிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். நாட்டு வளமும் சொல்வளமும், இந்த நெடுவினா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து நியூவாக கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி தமிழ்நாட்டின் சொல்வளம் சொல்லி வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க, 5 மார்க்ஸில் வரும் கண்டிப்பாக. அடுத்து காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகள், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் 5 மார்க்ஸில் கேட்பாங்க. மாநில அளவில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டி, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 3 ஒரு வாழ்த்து மடலா, அதே போல் கொஸ்டின் நம்பர் 5 வந்து ஒரு கடிதம். அதுக்கடுத்தது கொஸ்டின் நம்பர் 8 இது ஒரு கடிதம், வாழ்த்தனை தோழனை வாழ்த்தி மடல் எழுதுறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 8th கொஸ்டின், 5th கொஸ்டின், 3rd கொஸ்டின், 3, 5, 8 இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 3 கடிதமும் கண்டிப்பாக படிங்க. இந்த 3 கடிதத்தில் எது வேணால் கேட்கலாம். ஸோ தயவு செஞ்சு கடிதம்ல படிக்கிறதுக்கு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. இந்த 3 கடிதத்தையும் டாப்பர்ஸாக இருந்தாலும் ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தாலும் எல்லாரும் இதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது உறுப்பினர் சேர்க்கை படிவம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 படிவம் இருக்குது. இயல் 1ல் 1, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கை ஒரு படிவம் 1, அடுத்தது பணி வாய்ப்பு வேண்டி தன் விவர படிவம். ஸோ 2 படிவம் இருக்குது. இந்த 2 படிவத்தில் ஒரு படிவம் கண்டிப்பாக வரும். படிவம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வெறும் ஃபஸ்ட் மிட்டமுக்கு மட்டும் கிடையாது, அடுத்து குவார்ட்டர்லி, ஆஃப்லி எல்லாத்துக்குமே பப்ளிக் முதற்கொண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த புயலின் போது அறிவிப்பை கேட்ட நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் காப்பாற்றும் வகையில் செய்யும் செயல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட புக் பேக்கில் நிற்க அதற்கு தக இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருந்து உங்களுக்கு 5 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. அதே போல் இன்சொல் தீய சொல் வழி நடத்தலின் நன்மை தீமை. ஸோ இந்த 2 கொஷின்ஸில் இருந்து ஏதாவது ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். மெயினாக பார்த்தீங்கன்னா இன்சொல் தீய சொல் வழி நடத்தல் நன்மை தீமை, இது வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்லோ லேர்னர்ஸ் இதை படிச்சுக்கோங்க. டாப்பராக இருக்கவங்க இந்த 7th கொஷினும் படித்து வச்சுக்கோங்க. சொன்னது புரியுதுங்களா? இது போக நூலக வசதி வேண்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கடிதம் கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. எல்லாருமே பார்த்துக்கோங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே பார்த்துக்கோங்க. சொன்னது புரிஞ்சுதுங்களா? அடுத்து 8 மார்க்ஸில் பார்த்துருவோம். சான்றோர் வளர்த்த தமிழ் என்னும் தலைப்பில் கட்டுரை. இது இயல் 1ல் கட்டுரை, இது 1 மட்டும் தான் இருக்குது. மிட்டமை பொறுத்தவரையும் கட்டுரை வந்து மேக்சிமம் கேட்கறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் கட்டுரை கேட்பாங்க. ஸோ ஆனாலும் சப்போஸ் கேட்டுட்டா, ஸோ அதனால் டாப்பர் முடிஞ்ச வரையும் இந்த கட்டுரையை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பிரம்மம் இயல் 2ல் இருக்க துணைப்பாட கதை. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். புயலிலே ஒரு தோணி இயல் 1ல் இருக்க துணைப்பாடம். ஸோ ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க இயல் 1ல் இருக்க புயலிலே ஒரு தோணியை கண்டிப்பாக படிங்க. என்ன ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு துணைப்பாடம் 2 கொடுத்து 1 கேட்டால் அழகாக வந்து நீங்கள் 1 அட்டன் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு செலக்ட் பண்ணி ஒரே 1 துணைப்பாடம் கொடுத்துட்டாங்க, அது இயல் 2லேருந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களால் வந்து 8 மார்க்ஸ் கொஷின் துணைப்பாடம் அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ முடிஞ்ச வரையும் நம்ம சேனலில் 10th தமிழ் புக் பேக் ஆன்சர் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கதையாவது புரிஞ்சுக்கோங்க, அந்த கதையை நீங்கள் ஓனாக எழுதுகிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு டைம் இருக்குது, இப்போயே நீங்கள் படிக்க பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த 3 நெடுவினாவுமே உங்களுக்கு 8 மார்க்ஸில் கேட்பாங்க. 3மே பப்ளிக்குமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதில் எதுவுமே வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ வெறும் ஃபர்ஸ்ட் மிட்டம் நினச்சி படிக்காமல் பப்ளிக் படிக்கிறத நினச்சி படிங்க. அடுத்தது மொழியை ஆள்வோம் மொழியோட விளையாடல எதெல்லாம் வந்து 100% வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா, இது வந்து 3 டைப் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே வந்து ஸ்லோ லேர்னர்ஸ், டாப்பர்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே காமனாக படிங்க. படிப்போம் பயன்படுத்துவோம்ல, ஸ்டார்ம் புயல், லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று, டார்னடோ சூறாவளி, டெம்பஸ்ட் வன்புயல், சீ பிரீஸ் கடற்காற்று, வேர்ல்விண்ட் சுழற்காற்று, வவல் உயிரெழுத்து, கான்சோனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்கல் ஒரு மொழி, கான்வர்சேஷன் உரையாடல், டிஸ்கஷன் கலந்துரையாடல்,
இது எல்லாமே படிக்கணும். இதில் அடிக்கடி ரிப்பீட்டடாக என்னெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்கிறேன். ஸ்டார்ம், புயல், லேண்ட் ப்ரீஸ் கேட்பாங்க, டெம்பஸ்ட் கேட்பாங்க, சீ ப்ரீஸ் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது வவல், கான்சோனன்ட், இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ். கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர், அதாவது இயற்கையும் கொடுத்துருக்காங்க, செயற்கையும் கொடுத்துருக்காங்க, அந்த 2 வார்த்தைகளும் வர மாதிரி ஒரே தொடரை அமைக்கணும். வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது 2 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இயற்கை, செயற்கை, கொடு, கோடு, சிறு, சீரு, கொள், கோல், விதி, வீதி, தான், தாம் எல்லாமே இருக்குது. இதில் அடிக்கடி இயற்கை, செயற்கை, கொடு, கோடு, சிறு, சீரு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வேர்டு. ஸோ முடிஞ்ச வரை எல்லாமே படிக்கிறது 100% பெட்டர். பிழைகளை திருத்தி எழுதுவேன். இதில் உங்களுக்கு தேனிலே, ஊரிய, செந்தமிழின் அந்த ஒவ்வொரு லெட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா தேனிலேன்றதுல 3 சுழி நீ, சுவை தேரும்ன்ற இடத்துல அந்த இடத்துல உங்களுக்கு ரு, சிலப்பதிக ஆரமதையில் அந்த ரா, இந்த மாதிரி எங்கே வந்து எந்தெந்த எழுத்துக்கள் வந்து பிழையாக இருக்கோ அதை திருத்தி எழுதணும். கண்டிப்பாக இது கேட்க சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து கீழ்காணும் சொற்களோட கூட்டப்பெயர்கள் வெரி 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 இம்பார்ட்டன்ட். குவியல், குலை, மந்தை, கட்டுன்னு வரும், சரிங்களா? ஸோ பழக்குவியல், ஆட்டு மந்தை, பழக்குவியல் வர்றது, கற்குவியல் வரும். இந்த மாதிரி இது கரெக்டாக எனக்கு ஞாபகம் வரல, கொஷின்ஸ் இங்கே இல்லை, ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ இது வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இதில் வந்து 2 கொடுப்பாங்க 1 மார்க்குக்கு. ஸோ ஒன்றுக்கு 1/2 மார்க், இன்னொன்றுக்கு 1/2 மார்க். ஸோ 2மே நீங்கள் அட்டன் பண்ணணும். இது வந்து பப்ளிக்லேயே அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின், மிஸ் பண்ணாமல் படிங்க. அடுத்து மெமரி வந்து உங்களுக்கு 2 இயரில் ஃபர்ஸ்ட் இயரில் அன்னை மொழியவும் காலக்கணிதம் மட்டும்தான் இருக்குது. ஸோ 2மே கண்டிப்பாக படிக்கணும். ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க அட்லீஸ்ட் இந்த அன்னை மொழியவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்துட்டு மிஸ்டேக்ஸ் வர வேர்டை திரும்ப ஒரு 5 டைம்ஸ் எழுதி டிக்டேஷன் நோட்ஸ் மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக. இதில் வந்து உங்களுக்கு 2 காட்சி கொடுத்துருக்காங்க. ஸோ காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக அப்படின்றத நீங்கள் வந்து ஓன் வேர்ட்ஸ் கொடுத்து கூட எழுதலாம். புக்கில் இருக்க மாதிரி தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காக சும்மா இஷ்டத்துக்கு கதை அடித்து மீனிங்கே இல்லாமல் எழுதக்கூடாது, கொஞ்சம் அர்த்தமாக எழுதணும், ஓகேங்களா? ஸோ காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக அப்படின்னும் பொழுது நீங்கள் எந்த ஒரு கவிதையாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான எந்த ஒரு காட்சியாக இருந்தாலும் ஒரே மாதிரியான கவிதையும் நீங்கள் எழுத முடியும். ஸோ வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன். வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து மொழிபெயர்க்க கண்டிப்பாக வந்து ஒரு இங்கிலீஷில் ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதை வந்து உங்களுக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. சொன்னது புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம குருவினா என்ன படிக்கணும், சிறுவினா என்ன படிக்கணும், நெடுவினா என்ன படிக்கணும், கடிதம், கட்டுரை, இதெல்லாம் பார்க்கணும். கண்டிப்பாக எந்தெந்த கொஷின்ஸ்லாம் 100% வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்லோ லேர்னர்ஸ், டாப்பர்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிக்கணும் அப்படின்றத தெளிவாக ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து நம்ம சொன்ன இம்பார்ட்டண்ட்டை படித்து 100% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதே வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வந்து எல்லாரும் சூப்பராக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு கல்வி விஜி சேனலை ஒரு பெரிய வாழ்த்தை சொல்லிக்கிறேன். எல்லாரும் நல்ல எக்ஸாம்ஸ்க்கு தயாராகுங்க. 10th வந்து இதுதான் உங்களோட ஃபஸ்ட் எக்ஸாம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம் ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கணும். ஆல் தி பெஸ்ட் செல்லங்களா, பெரிய அளவில் சாதிக்கணும். உங்களோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக கல்வி விஜி சேனல் என்றைக்குமே துணையாக நிற்கும். இது போல் வேறு என்ன இம்பார்ட்டன்ட் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்ம பதிவிட இருக்கிறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ.